பிரைஸ் தி லார்ட். தினம் ஒரு தகவல் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தின் பாதையிலே வழிநடத்தி செல்வாராக. பாருங்கள், சிலருடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அநேக கேள்வி அவர்களுக்குள்ளே காணப்படும். எப்படி என்றால், எங்கே போனால் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும், எங்கே சென்றால் எனக்கு ஒரு விடுதலை உண்டாகும், அல்லது எந்த திருச்சபைக்கு நேராக சென்றால் எனக்கு வாழ்க்கையிலே திருப்பங்கள் உண்டாகும், அல்லது என்னுடைய வியாதிக்கு எங்கே சென்றால் விடுதலை உண்டாகும், அல்லது எந்த கடவுளிடத்திலே சென்றால் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை காண முடியும் என்று பல முறை பல வழிகளிலே யோசிப்பதும் சிந்திப்பதும் உண்டு. அல்லது சில நேரங்களிலே சிலரை வழிநடத்துவார்கள் இல்லையா? இந்த இடத்திலே சென்றால், இந்த விக்கிரகத்துக்கு இதை படைத்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும், அல்லது இந்த இடத்துக்கு சென்று இவைகளை வாங்கி கொடுத்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே திருப்பு முனைகள் உண்டாகும், அல்லது உன் கடன் பிரச்சனை தீர்வதற்கு இந்த இடத்திலே சென்று இந்த புண்ணிய திருத்தலத்துக்கு இதை செய்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே திருப்பம் உண்டாகும் என்றெல்லாம் பல முறை பலரும் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லியிருப்பார்கள். அல்லது நாம் சில முறை இதுபோல முயற்சி செய்திருப்போம், எங்கே சென்றால் நமக்கு விடுதலை உண்டாகும் என்று சொல்லி. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களை பார்த்துதான் வேதம் சொல்லுகின்ற காரியம் என்ன என்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் அதன் 11வது வேதவசனத்திலே தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையின் தேவைக்காக, வாழ்க்கையின் செழிப்பிற்காக, வாழ்க்கையிலே மாற்று நிலைகள் அடைய வேண்டும் என்று சொல்லி பலர் சொல்லுவதையும் நம்புகிறோம். பலர் சொல்லுகின்ற வழிகளிலே நாம் முயற்சிக்கின்றோம். பல இடங்களுக்கு நம்மை நாமே அர்ப்பணித்து செல்கின்றோம். காரணம், வெகு விரைவாக நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒருவரே நம்மை திருப்பக்கூடியவர், அவர் ஒருவரே இரட்சகர், நம்ம இரட்சிப்புக்குள் கொண்டு வரக்கூடியவர் அவர் ஒருவர் மாத்திரமே, நம்முடைய வாழ்க்கையிலே திருப்பம் தரக்கூடியவர் அவர் ஒருவர் மாத்திரமே என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பாருங்கள், அதன் 12வது வேதவசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், நானே தேவன் என்று சொல்லப்படுவதற்கு நீங்களே சாட்சிகள். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், பாடுகள் அல்லது நெருக்கங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகின்ற பொழுது, ஆண்டவரிடத்திலே வேண்டுதலில் வைக்கப்படுகிற பொழுது அவர் அதற்கு பதில் கொடுக்கிறார். சற்று காலதாமதமானாலும் நல்ல தீர்வுகளை நம்மால் காண முடியும். பாருங்கள், சிலர் எண்ணுவது என்ன என்று சொன்னால், கேட்பதற்கு முன்னதாக பதில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, நான் போய் ஜெபத்திலே உட்கார்ந்த உடனே என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை தீர வேண்டும் என்று சொல்லி சிலர் எண்ணுகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே கடன் பிரச்சனை இருந்தால் அது உடனே தீர வேண்டும் என்று சொல்லி சிலர் எண்ணுகிறார்கள். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரிடத்தில் நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லியெல்லாம் பலர் சிந்திக்கிறார்கள். ஏன் என்னுடைய பிரச்சனை விரைவில் தீரவில்லை என்று சொல்லி. மாறாக வேதம் என்ன சொல்லுகிறது? நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. உங்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வர, உங்களை விடுதலைக்குள் கொண்டு வர, உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர, உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல முறையிலே சமாதானத்தை கொண்டு வர என்னை தவிர வேறே தேவர் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் இங்கிடத்திலே உங்களோடு கூட பேசுகின்றார். பாருங்கள், பலர் பல வழிகளை சொன்னாலும் கடைசியாக தீர்வு நம்முடைய கர்த்தராகிய இயேசுநாதர் மாத்திரமே. அவரை சார்ந்திருந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் விடிவை நாம் காண முடியும். அவரை சார்ந்திருந்தால் எப்பேற்பட்ட நம்முடைய கேள்விகளுக்கும் பதிலை நம்மால் கண்டுகொள்ள முடியும். பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள், ரட்சிப்புக்குள் இருப்பவர்கள், ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் அன்பை நல்ல முறையிலே புரிந்து கொண்டவர்கள் என்ன எண்ணுவார்கள் தெரியுமா? என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் பார்த்து கொள்வார், என்ன நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே காணப்படும். காரணம், அவர்கள் உண்மையாய் ஆண்டவரை நேசித்தவர்கள், உண்மையாய் ஆண்டவரை பற்றி கொண்டவர்கள். அவர்கள் எப்பொழுதுமே கர்த்தருக்குள் சந்தோஷமாய் காணப்படுவார்கள். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்று சொல்லி உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள்.
நீங்கள் எப்படி பிறரை நாடி செல்கிறீர்களா? ஆண்டவரை அறிந்திருந்தும் பின்மாற்றம் அடைந்தவர்களாக இருக்கிறீர்களா? இன்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நானே ரட்சிக்கிற தேவன், நானே உங்களை விடுவிக்கிற தேவன், நானே உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி ஒப்பு கொடுக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. பல முறை பல வழிகளை நாடி சென்றார்கள், பல முறை பல இடங்களுக்கு ஓடோடி போனார்கள். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு தாமதம் என்று சொல்கிற கேள்விகளோடு கூட வாழ்ந்தார்கள். ஆனாலும் இன்று ஆண்டவர் அவர்களுக்காக பேசியிருக்கிறீர், அவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். நானே தேவன் என்று சொல்லியும் என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொல்லியும் இந்த ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீர். அவனமாகவே அவர்கள் உண்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே இன்று முதல் மாற்றத்தை கண்டுகொள்ள கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருள்வீராக. நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம் ஐயா. வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட நெருக்கங்களாக இருந்தாலும் ஆண்டவர் ஒருவேளை வியாதியின் நெருக்கமாக இருக்கலாம், கடன் பிரச்சனை நெருக்கமாக இருக்கலாம், வேலை செய்கின்ற இடங்களிலே நெருக்கமாக இருக்கலாம், படிக்கின்ற இடங்களிலே நெருக்கமாக இருக்கலாம், ஆண்டு இல்லத்திலே நெருக்கமாக இருக்கலாம். வாழ்க்கை நிலை குறித்த கவலை அநேகமாக இருக்கும் என்று சொன்னால் எப்பேற்பட்ட கவலைகளாக இருந்தாலும் கர்த்தர் நீர் மாற்றி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கரத்தினுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. மீட்பரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.